गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 4ஆம் தேதி, நந்தன வருஷம் மாசி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், திதி தேய்பிறை சப்தமி, மாலை 5 மணி வரையிலே சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. யோகம் சித்த யோகம்,
மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். காலை 9 மணியிலிருந்து 10:15 வரை முகூர்த்த நேரம். மேஷ லக்னம் முகூர்த்த லக்னம். 9 to 10:15 முகூர்த்தம் இன்னைக்கு. இன்று மாலை நேரத்திலே அஷ்டமி வந்து விடுவதால் பைரவர் பூஜை இன்றைக்குத்தான் செய்ய வேண்டும். நாளை தினம் மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கு. 2:40 வரைக்கும் தான் அஷ்டமி இருக்கு. அதனால இன்று மாலை நேரத்திலே கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபடலாம். ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே காலபைரவாஷ்டகம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகம் அது. அதை வீட்டில் அமர்ந்தபடியே படிக்கலாம். அனைத்து சிவன் கோவில்களிலும் பைரவர் சன்னதி இருக்கும். அங்கே பைரவர் பூஜை தேய்பிறை அஷ்டமிகளிலே சிறப்பாக செய்வார்கள். இன்று மாலை நேரத்திலே அஷ்டமி வந்து விடுவதால் இன்றைய தினம் பைரவர் பூஜை செய்ய வேண்டிய நாள். காலை நேரத்திலே சப்தமி திதி அனுஷ நட்சத்திரம் சேருவதால் சுப முகூர்த்த நாளாக விளங்குகிறது. சித்த யோகம் கூடிய ஒரு சுபயோக சுபதினமாக இன்றைய முகூர்த்த நேரம் விளங்குகிறது. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த முகூர்த்தம் பொருந்தாது. ஏனென்றால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மற்ற அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல முகூர்த்த நாளாகவும் இந்த முகூர்த்தம் விளங்குகிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், மீனத்தில் செவ்வாய். மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் நீங்கள் சற்று அமைதி காக்க வேண்டும். அமைதியாக இருந்து உங்களது பணிகளை செய்ய வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. யாருடனும் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். மாலை நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று பைரவர் வழிபாடு செய்யுங்கள். பைரவருக்கு வடமாலை சாத்துவார்கள். இந்நாளிலே மாலை நேரத்திலே ஆலயங்களிலே பைரவர் பூஜை நடைபெறும். சிவபெருமானின் 64 திருவுருவங்களிலே பைரவர் என்பதும் ஒன்று. நாயை வாகனமாக கொண்டவர். நாய் வாகனம் உள்ள ஒரே சாமி பைரவர் தான். அவர் தான் எல்லா கோயில்களுக்கும் காவல் தெய்வமாக இருப்பவர். அவரவர் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பவரும் அவர்தான். அந்த பைரவர் வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் இன்றைய தினம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் வேறு இருப்பதால் மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் மிகவும் விசேஷம். சீர்காழி என்பது பைரவ ஸ்தலம் என்றே சொல்வார்கள். சீர்காழி சட்டநாதர் கோவில் அனைவருக்கும் தெரியும். சீர்காழியை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த திருத்தலம். அங்குதான் அம்பிகையின் ஞானப்பால் அருந்தினார். தோடுடைய செவியன் பாடினார். அத்தலத்திலே பிரம்மபுரீஸ்வரர் தலத்திலே பைரவர் சன்னதிகள் 8 உண்டு. அஷ்ட பைரவர்களுக்கும் அங்கே சன்னதி உண்டு. அங்கு சென்று வழிபட முடிந்தால் செய்யலாம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசியில் குரு, 7இல் சந்திரன். குருச்சந்திரன் நேருக்கு நேராக இருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் பெற்ற நாளாக இந்நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 12 குடைவன் 12க்கு 12ஆம் இடமான 11ஆம் இடத்திலே சென்று மறைந்து விட்டதால் விரயஸ்தானத்திலே செவ்வாய் சென்று விட்டது. ஆகவே தனலாபம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். மிதுன ராசிக்கு இது மிகச்சிறந்த நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 5ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறது என்றாலும் அது குரு பார்வையிலே இருப்பதால் வலுவாக இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய தொழில்களை எல்லாம் செய்வதற்கான திட்டங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்துவீர்கள். சில முக்கியஸ்தர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அயல்நாடுகளுக்கெல்லாம் சென்று தொழில் புரிய வேண்டும் எனும் ஆர்வம் ஒரு சிலருக்கு மேலோங்கி நிற்கும். அதற்கான வாய்ப்பும் சித்திக்கும்.
சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். ராசி அதிபதி சூரியனோடு புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். இந்நாளிலே உங்களது பொருளாதார நிலை உயரும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தடைப்பட்டு இருந்த வரவு இப்பொழுது மீண்டும் வர ஆரம்பித்துவிடும். வரவு வரக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நாள். இந்நாளிலே நீங்கள் மாலை நேரத்திலே பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு சென்று பைரவர் பூஜை நடைபெறும் பொழுது அதிலே கலந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது. ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு அதிபதியான சந்திரன், துலா ராசிக்கு தொழிலுக்கு அதிபதியே சந்திரன் தான். அந்த சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதாகவே தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான தடைகள் தகர்த்தெறியப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய செயல்களை எல்லாம் மிக சுலபமாக நீங்கள் செய்து விடுவீர்கள். ஆனால் மற்றவர்கள் அதை பாராட்டுவார்களா என்பது ஒரு சந்தேகம்தான். ராசியிலே இப்பொழுது சனி வக்கரகதியிலே இருப்பதால் துலா ராசிக்கு ஒரே ஒரு நஷ்டம்தான். என்னன்னாக்க ரெக்கக்னிஷன் கிடைக்காது, பாராட்டுகள் கிடைக்காது. உங்களுடைய திறமைகளை ஒப்புக்கொள்வதற்கு சிலர் மறுப்பார்கள். ஆனால் அது நிச்சயமாக பின்னால் புகழப்படும். பிற்காலத்திலே அதை அனைவரும் சொல்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு பாராட்டுகள் குறைவாக கிடைந்தாலும் உங்களது மன நிறைவு ஏற்படும் வகையிலே மிகச் சிறப்பாக செயலாற்றுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் குரு பார்வையிலே இருக்கிறது. 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் வரும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே குறிப்பிட்டு சொல்லும்படி நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக, புதிய தொழில் துவங்கும் நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி சந்திரன் குரு பார்வையிலே நீச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வையிலே இருக்கிறது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அயல்நாட்டு பயணம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் தொடர்பான பயணங்கள் மூலமாக நன்மைகள் அடைவீர்கள். கல்வித்துறை, நீதித்துறை போன்றவற்றிலே பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கும் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறது. 6 10ஆம் இடத்திலே நீச்சம். 10 2ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளிலே இறங்கினால் இந்நாளிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 9 செவ்வாய் ராசிக்குள் வந்துவிட்டது. 2 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்திலே இருக்கின்றன. மீன ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் குரு, புதன், சந்திரன், செவ்வாய். 4 நன்மை செய்யும். குரு மறைவு ஸ்தானம் 3ஆம் இடத்துல. புதன் 12ஆம் இடம், அதுவும் மறைவு ஸ்தானம். சந்திரனும் செவ்வாயும் நல்லா இருக்கு. அதனால 50% நல்லா இருக்கும்.
நன்மை செய்யும் கிரகங்களில் பாதி கிரகங்கள் நல்ல நிலையிலே இருப்பதால் பாதி நன்மை நடைபெறும். அந்த 50% நன்மைகளை வைத்துக்கொண்டே நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்நாளிலே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். தொழில், பொருளாதாரம் போன்றவற்றிலே சிறிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்ப்போம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தோலி போய் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தோலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய் இதேயின் தோழி பரிசெலுரெம்பாவாய். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். சென்ற வார இறுதி வரையிலே பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான கோயில்களை பற்றி பார்த்தோம். குபேரனை பற்றியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். இன்று முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான கோயில்களை பார்க்கவிருக்கிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஒரு உயர்வான ஒரு நட்சத்திரம். அது மேல்நோக்கு அதோமுக நட்சத்திரமாக விளங்குகிறது. அனைத்து விதமான சுப விசேஷங்களும் உத்திரட்டாதியிலே செய்யலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதியிலே எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். மற்ற 11 ராசியில் பிறந்தவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே திருமண முகூர்த்தம் வைப்பது, சீமந்தம் செய்வது, வளைகாப்பு செய்வது, புது வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து புதுமனை புகுவிழா செய்வது, புத்தாடைகள் வாங்குவது, தாலிக்கு தங்கம் உருக்குவது, குழந்தைகளுக்கு முதலாக முடி இறக்குவது, காது குத்துவது, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது, குழந்தைகளுக்கு முதலே சோறு ஊட்டுவது, அன்னப்பிராசனம் என்று சொல்வார்கள். முதலாக குழந்தைக்கு சாலிட் ஃபுட்டு கொடுக்கறத ஒரு நாள் பார்த்து கொடுப்பாங்க. அதற்கு பேர் அன்னப்பிராசனம். அன்னப்பிராசனம் செய்யறதுக்கெல்லாம் உத்திரட்டாதி ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நிறைய முகூர்த்தங்கள் வரும். 27 நட்சத்திரங்களிலே அது 26வது நட்சத்திரமாக வருகிறது. முழுமையாக மீன ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சனீஸ்வர பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசையே சனி தசை தான். பிறக்கும் போதே சனி தசை, அதை அடுத்து புதன் தசை நல்ல இளம் வயதிலே வரும். ஆகவே இவர்கள் கல்விமானாக விளங்குவார்கள். அதைத் தொடர்ந்து வருகின்ற கேது தசையிலே இவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஞானகாரகனாகிய கேது இவர்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்து ஞானத்தை கொடுக்கும். ஞானம் என்றால் நாலெட்ஜ் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இவர்களுக்கு நல்ல நாலெட்ஜ் கிடைக்கிறது கேது தசையிலே. அதன் பிறகு சுக்கிர தசை இவர்களுக்கு நன்றாக இருக்கும். லக்னம் மீன லக்னமாக இல்லாமல் வேறு ஏதேனும் லக்னமாக இருந்தால் சுக்கிர தசை நிச்சயம் நன்றாக இருக்கும். சூரிய தசையும் ஓரளவு நன்றாக இருக்கும். சந்திர தசை வெகு சிறப்பாக இருக்கும். நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் அகிர்புத்னியன்.
விஷ்ணுவின் அம்சம் சங்கு சக்கரதாரியாக 2 கரங்களுடன் ஒரு காலை மடித்து மேலே வைத்துக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்ற ஒரு தேவன் அகிர்புத்னியன். அந்த அகிர்புத்னியனை தேவதையாகவும் காமதேனுவை பிரத்யதி தேவதையாகவும் கொண்ட நட்சத்திரம் இது. காமதேனு வழிபாடு இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. கோமாதாவை வழிபட வேண்டும். பொதுவாகவே பசுமாட்டை அனைவரும் லக்ஷ்மியாக பாவித்து வணங்குவது நமது மரபு, நமது வழக்கம். அது ஏன்னா நமக்கு முதல்ல அம்மா பால் கொடுக்குறாங்க பிறந்த உடனே. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு பால் கொடுப்பது பசுமாடு. ஆகவே தாய்க்கு சமமாக அதை மதிக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கம். ஆகவே தான் அதை கோமாதா என்கிறார்கள். மாதா என்றால் தாய், தாய்க்கு இணையானது பசு என்பதால் அதை கோமாதா கோமாதா என்று சொல்கிறோம். அந்த கோமாதா தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிரத்யதி தேவதையாக வருவது காமதேனு. காமதேனு என்பது தேவலோகத்து பசு. நாம் பூலோகத்திலே இருக்கிறோம், தேவலோகத்திலே இல்லை. ஆகவே காமதேனுவாக நாம் பசுமாட்டை வழிபட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் கோபூஜை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமைகளிலே அதிகாலை நேரத்திலே கோபூஜை செய்தால் மிகவும் நல்லது. கோமாதாவிற்கென தனியாக மந்திரங்கள் இருக்கின்றன. கோ சூக்தம் என்று இருக்கிறது, ஒரு சூக்தம் இருக்கிறது. கோமாதாவிற்கென காயத்ரி இருக்கிறது. அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லியும் செய்வார்கள். இப்பொழுது சில கோவில்களிலே காலை நேரத்திலே பூஜைகளை துவங்கும் போது ஒரு பசுமாட்டை கன்றோடு சேர்த்து பிடித்து இழுத்து அதை சன்னதியிலே நிறுத்தி அதற்கு பூஜை செய்து சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு அந்த பசுமாட்டை அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்து காலை நேரத்திலே அனைவரும் பலமாக சுற்றி அந்த பசுமாட்டிற்கு பூஜை செய்துவிட்டு கோபூஜை முடிந்த பிறகுதான் ஆலயத்தின் பிரதான வாசலை சந்நிதியை திறப்பது என்னும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அண்மை காலத்திலே ஒரு சில ஆலயங்களிலே அதை செய்ய துவங்கி இருக்கிறார்கள், விடுபட்டு போயிருந்த இடங்களிலே. கோபூஜை என்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. இவர்களுக்கு மரம் வேப்ப மரம். வேப்ப மரம் என்பது ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு மரம். சில மரங்களை எல்லாம் பார்த்தா நம்ம உடனே கன்னத்தில் போட்டுப்போம், கண்ணில் தொட்டு ஒத்திப்போம். அந்த மாதிரி வழிபடத்தக்க ஒரு மரமாக விளங்குவது வேப்ப மரம். வேப்ப மரம்னாலே உடனே நமக்கு வேப்ப இலை, அம்மன், கருமாரி, மகமாயி, சமயபுரம் மாத்தா இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த வேப்பிலை பார்த்தோன்னே அந்த வேப்ப மரம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர மரமாக வருகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம், ஒரு பறவை, ஒரு தெய்வம், ஒரு அதிதேவதை, ஒரு பிரத்யதி தேவதை, ஒரு மந்திரம் என்று எல்லாம் உண்டு அல்லவா? அதிலே 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதிக்குரிய மரம் வேப்ப மரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றியும் இதில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களை பற்றியும் இவர்கள் வழிபட வேண்டிய கோவில்களை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரு நட்சத்திரம் என்பதால் அதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாளைய நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியாக நாம் இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. யானை முகம் கொண்டவனே, தந்தம் ஒன்று உடையவனே, நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம், மோதகமும் பொரியவலும் மிதமும் நைவேத்யம், அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை
வாய்ந்த பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அன்னதான பிள்ளையார். நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே. இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே. இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே. இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே. ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா. ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா. எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா. எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பேச்சு தான் வரம். மற்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள்லையும் எப்போ மனிதன் தெளிவாக பேச கற்றுனானோ, அதை விட சிந்தித்து பேச கற்றுனானோ அப்போ தான் மற்ற ஜீவராசிகள்லேருந்து நம்ம வித்தியாசமானோம். எப்போ மொழின்னு ஒன்று பிறந்ததோ அதுக்கப்புறம் அதுலேருந்து இலக்கணம்னு ஒன்று பிறந்தது. இலக்கணத்துலேருந்து இலக்கியம் பிறந்தது, கலை பிறந்தது. மனிதன் ரசனையோடு வாழ கற்றுண்டோம். இதில் கல்வின்றது தவிர்க்க முடியாது. இந்த மொழி வந்ததுக்கப்புறம் கலை கலாச்சாரங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்வி என்பது தவிர்க்க முடியாது. கல்வியோட பெருமை எல்லாருக்கும் தெரியும். காலத்தால் அழியாது, ஜலத்தில் அடிச்சுன்னு போகாது, நெருப்பில் எரியாது, கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது. ஒரு யட்ச பிரசன்னத்தில் கேட்குறான், ஒருவன் தனி வழி போகிறவனுக்கு எது துணை? அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, தர்மர் தனி வழி போகிறவனுக்கு தான் கற்ற கல்வியே துணை. உங்களுக்கு 1,00,000 ரூபாயில் 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு தனி வழி காட்டு வழி போனால் கூட உங்களுக்கு பலன் தராது. ஆனால் நீங்கள் என்ன கல்வி படிச்சிங்களோ கற்ற கல்வி சரியான நேரத்துக்கு கை கொடுக்கும். அதனால் கல்வியை விட உயர்ந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம அடுத்த தலைமுறைக்கு கூட பார்த்திங்கன்னா எவ்வளவு பணம் சேர்த்து வச்சா கூட அது ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். ஸ்விஸ் பேங்கில் போட்டால் கூட அது பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வி கொடுத்திங்கன்னா அந்த கல்வி செல்வம் என்பது என்றைக்கும் நிறைந்த செல்வம். அது எப்பயுமே குறையாமல் அடுத்த தலைமுறையை காப்பாற்றும். கல்வி என்பது வளர்கல்வியாக இருக்கணும். அந்த மாதிரி கல்வி வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். பேசுகிற தன்மை சில குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கும். குழந்தைகள்னு சொல்கிறோம். குழந்தைகள்னு சொன்னோன்னா சின்ன குழந்தைகள் எடுத்துக்கோனா, வளர்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும், காலேஜ் படிக்கிறவர்களுக்கும் பொருந்தும். சில பேருக்கு தொத்துவாய் இருக்கும் இயற்கையாக. சில பேர் நல்லா பேசுவா, சபையில் போனால் தொத்துவாய் வந்துடும். இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு மகாமந்திரம் இருக்குது. இப்போ இந்த மந்திரம்னு சொன்ன உடனே இந்த சரஸ்வதி மந்திரம் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும், தொத்துவாயை போக்கும், நீண்ட நாள் நீங்கள் இது வரைக்கும் இந்த தொல்லைகள்லாம் விலக்கி நல்ல ஒரு தெளிந்த ஞானத்தை கொடுக்கும். அதேமாதிரி யோக நிலையில் போகிறவாளுக்கு மனம் தடுமாறாமல் உங்களுக்கு மனம் நல்ல ஒரு அசையாமல் இருக்கக்கூடிய அற்புதமான வரத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சொல்ல போகிற இந்த சரஸ்வதி மந்திரம் ஒரு நல்ல பிரயோகமான மந்திரம்னு சொல்லலாம். சரஸ்வதி தேவிக்கு எவ்வளோ மந்திரங்கள் உண்டு, அற்புதமான மந்திரங்கள்லாம் உண்டு. நீங்கள் காளிதாசனோட இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அருள் பெற்ற காளிதாசன்லாம் பாருங்கள் எவ்வளோ மேன்மையான காரியங்களை சாதித்தார். அதேமாரி கம்பன் எடுத்துக்கங்க, ஒட்டக்கூத்தர் எடுத்துக்கங்க,
இவாள்லாம் சரஸ்வதி கடாட்சம் நிரம்ப பிறந்தவன். இவாள்லாம் பிறவியிலேயே மகாபுருஷா. காளிதாசனாக இருக்கட்டும், ஒட்டக்கூத்தராக இருக்கட்டும், கம்பராக இருக்கட்டும், பிறப்பாலேயே மகாபுருஷர்கள். இவாளுக்கெல்லாம் சரஸ்வதியோட அருள் பரிபூர்ணமாக இருந்தது. இப்போ நீங்கள் திருவள்ளுவர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது உலகத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவா திருக்குறளை முழுக்க படித்தாலே போதும். ஒரு மனிதன் திருக்குறளை முழுக்க படிச்சுட்டு அதனோட அர்த்தத்தை தெரிஞ்சினாலே உலகத்துக்கு தேவையான அத்தனை கல்வி ஞானமும் அவர் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அதை படிக்கணுன்ற ஞானம் எப்போ வரும்? சரஸ்வதியோட அருள் கிடைச்சா தானே அந்த ஞானம் வரும். அதனால் இந்த மாதிரி நல்ல மொழி ஞானம் வரத்துக்கு, இசை ஞானம் வரத்துக்கு, கலை ஞானம் வரத்துக்கு, ஞாபக சக்தி வரத்துக்கு, இதெல்லாம் பேச்சு திறமை வரத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த சரஸ்வதியோட ஒரு அருளாகப்பட்டது நமக்கு தேவை. இப்போ சொல்ல போகிற சரஸ்வதி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 32 ஊர் 45 நாட்கள் ஜபம் பண்ணலாம். ஒரு மண்டலம் சொல்லுவோம், பால் நைவேத்தியம் பண்ணலாம், தேன் நைவேத்தியம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இப்போ இதை குழந்தைகளுக்கு படிப்பு வரணுன்னா தேன் 1 ஸ்பூன் எடுத்து அதில் இப்போ சொல்லிட்ட இந்த சரஸ்வதி மந்திரத்தை 3 முறை சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த இது மந்திரம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை கொடுக்கும். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுற முறை தேனில் ஜபிச்சு கொடுக்கறதுன்றது மந்திர பிரயோகம்னு சொல்லலாம். அது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். தரமான தேனை வாங்கி நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய கலப்பட தேன்கள்லாம் வர காலத்தில் தரமான தேனை வாங்கி கொடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும். தேனை பரீட்சிக்கிற முறைன்றது உங்களுக்கு சுலபமாக தெரியும். ஜலத்தில் விட்டு பார்க்கலாம், இல்லை காகிதத்தில் வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த நல்ல பொதுவாக சாதாரணமாக நல்ல ஒரு தரமான தேன் வாங்கினீங்கனாலே அது ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தேன் வாங்கி அந்த சரஸ்வதி தேவிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். சரஸ்வதி எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லை சரஸ்வதி படம் வச்சு வழிபாடு பண்ணலாம், கலசத்தில் ஆவாகனம் பண்ணலாம். ஆனால் கலசத்தில் ஆவாகனன்றது கடினமாக இருக்குன்றதுனால சரஸ்வதி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், சுலபமானதாக இருக்கும். இப்போ சொல்ல போகிற மந்திரம் தொலைக்காட்சியில் தெரியும். இப்போ நீங்கள் அதை நிதானமாக எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாக் வாதினி வாக்கீஸ்வரி ஐம் க்ளீம் சௌம் மம வாக் சித்தம் குரு குரு ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாக்வாதினி வாக்கீஸ்வரி ஐம் க்ளீம் சௌம் மம வாக் சித்தம் குரு குரு ஸ்வாஹா. இந்த குரு குருன்றது 2 வாட்டி எழுதிங்க. குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சிங்கன்னா வித்யா லாபம் உண்டாகும். இது காலேஜ் படிக்கிறவா, இல்லை மேல் படிப்பு படிக்கிறவா, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவா, அந்த வெளிநாடு போய் படிக்கணும் ஆசைப்பட்டு தடப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். கட்டாயம் வித்யா லாபம் உண்டாகும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். கம் கணபதையே நமக. ஏகதந்தாய் வித்மகே வக்கரதுண்டாய் திமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். தத்புருஷாய் வித்மகே வக்கரதுண்டாய் திமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் சிதறின் அன்பு கலந்த பணிவு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். சில பேர் ஃபோனில் சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளவோ ட்ரை பண்ணுறேங்க, இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போகுது, எந்த விஷயத்தில் என்ன பாருங்கள், இவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குங்க, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது பார்க்குறோம் வர்ற மாப்பிள்ளையும் தட்டு போகுது, ஒவ்வொரு மாப்பிள்ளையும் பார்க்குறோம், கடைசி கல்யாணம் வரைக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை மிஸ் ஆகிடுதுங்க, தடைப்பட்டு போயிடுதுங்க. சரி, அது பொண்ணு மாப்பிள்ளை விஷயம், அதெல்லாம் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்னால் கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுங்கிறாங்க சொல்கிறோம். அது பரவாயில்ல. எங்கள் வியாபாரத்தில் பாருங்கள், எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு போகுது. 2-3 வியாபாரம் ஆரம்பித்தோம், ஒவ்வொரு வியாபாரத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான நஷ்டம் ஏற்பட்டு போகுது. அதாவது வருது, ஆனால் வரத்துக்கு முன்னாடியே செலவு ஏற்பட்டு போய் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏதோ ஒரு குறைகள் எங்கெங்கேயோ ஏதோ ஒரு கையில் ஏதாவது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதெல்லாம் எதனால் அப்படின்னாக்கா வழக்கமாக நம்ம அன்றைக்கி திங்க் பண்ணுறோம், பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம். அது அப்படிங்கும்போது இது எது பூர்வ ஜென்மம் எப்படி வரும்? நாம் இப்போ பண்ணுற வியாபாரம் நமக்கு மனசுக்கு தெரிஞ்சு, நமக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம செய்கிறோம். அந்த வியாபாரம் ஒழுங்காக தான் நடக்கணும். ஏன் தப்பாதுன்னா, இந்த தப்பாகிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது எதனால் தப்பாது, இப்போ ஏன் திடீர்னு ஆண்டவன் காசு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கும். இப்போ காசு கொடுத்துட்டா அந்த காசுக்கு என்ன விரம் ஏற்பட்டுமோ அப்படின்னு கடவுள் நினைக்கிறவரணுமோ அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா, இப்படி நினைக்கலாமான்னா அப்படி தான் நினைக்கணுமா? எல்லாம் நன்மைக்கே எடுத்துக்கிட்டாக்கா ரொம்ப சுலபமாக இருக்குமா? இது எனக்கு சின்ன வயசுலேருந்து படித்த கதை ஒன்று ஞாபகம் இருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னே ஒரு மந்திரி ஒரு ராஜா சொல்லிட்டு இருப்பான்.
எது எடுத்தாலும் இன்றைக்கி போர் வரப்போகுது, எல்லாம் நன்மைக்கே. ஐயோ என்ன நன்மைக்கே இல்லைங்க, போர் வர்றது எல்லாம் நன்மைக்கு, போர் நின்று போச்சு எல்லாம் நன்மைக்கே அப்படிமா. நல்ல விளைச்சல் எல்லாம் நன்மைக்கே, விளைச்சல் எல்லாம் போச்சு எல்லாம் நன்மைக்கே. இதே ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு தடவை என்ன பண்ணார், இந்த கதை தெரியும், இருந்தாலும் பகிர்ந்துக்கிறவங்க கிட்ட. ஒரு ராஜா அந்த பழம் அவர் தானாக பழம் நறுக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ராஜா. அப்படி நறுக்கும் போதுங்க ஒரு ஆப்பிள் நறுக்கிட்டு இருந்தார். டக்குன்னு கையாக இருந்து விரல் வந்து வெட்டிடுச்சு. ஒரு பெரிய விரல் வெட்டி விடனே ரத்தம் கொட்டிடுச்சு. கொட்டினோடனே எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே. நான் பயங்கர கோவம் வந்துச்சு ராஜாவுக்கு. டே வாங்கடா, இந்த ராஜா முதல்ல இந்த மந்திரி உழுதல்டான்றான். போடா ஜெயிலன், எல்லாம் நன்மைக்கே உழுதல்டானா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டான். போகும்போது ராஜாவுக்கு என்ன ஒரு மந்திரி, ஒரு ராஜாவுக்கு ரத்தம் விழுது உடனே பார்த்து துடிக்காமல் எல்லாம் நன்மைக்கேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். ஒரு எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். அன்றைக்கி ராஜா வழக்கப்படி வேட்டைக்கு புறப்பட்டார். அதாவது விரல் வெட்டியிருந்தாலும் பரவாயில்லன்னு வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும்போது எல்லாம் படைகள்லாம் கூட வரும். ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நின்றுடும். இவர் தனியாக போய் வேட்டாடுவார். வேட்டாடும் போதுங்க ஒரு புதரில் போய் வேட்டாடுறாரு. ஒரு பர்டிகுலர் மானை பார்த்தாரு. அந்த மானை விரட்டி போகிறார். அந்த மான் புதரில் போய் அப்படி தள்ளி முதலும் போயிடுச்சு. இந்த ராஜாவை மறைஞ்சு அந்த மானை அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் இன்னொரு தேசத்துக்கே வந்துட்டார். பக்கத்தில் இடத்துக்கு வந்துட்டார். அங்கே பாருங்கள், அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த காட்டு மராணிக்கெலாம் டக்குன்னு காளிக்கு பலி கொடுக்குற நாள். அவர் அங்கே மாட்டோன்னா வச்சேர்றா வச்சலுக்கு அந்த நாடு இது. வச்சேர்றான்னு இந்த ராஜா அப்படி குடிச்சுட்டாங்க. அவங்க கூட ராஜான்னு தெரியாது. ஏன்னா அந்த எல்லையை தாண்டினா அவன் பலி கொடுக்க வந்தவன், பலிக்காக வந்தவன்னு பிடிச்சி போயிட்டாங்க. போய் பெரிய காளிக்கு வலி தெரிஞ்சு எல்லாரையும் ஏதாவது சட்டையெல்லாம் காட்டிட்டு ஒரு கோமணத்தை போட்டு பலி கொடுக்க போகணும். இந்த எண்ணெயெல்லாம் போடுறாங்க. உடனே அது டே நான் ராஜா ஒரு மாக்கேமி ఇక్కడ பழி எல்லாம் அவங்க வச்சுட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி பழி கொடுக்கும்போது எண்ணெய் தேய்ப்பாங்க. எண்ணெய் தேய்க்கும் போது என்ன ஆச்சுன்னா அப்படியே தைக்கிறதான் விரலை பார்க்கலாம். ஐயோ ஊனண்டா. அதாவது விரல் ஊனாகி போச்சு. ஊனமானதை நம்ம பலி கொடுக்கக்கூடாது. ஊனம் பலி கொடுத்தாக்கா காளிக்கு பிடிக்காது அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. ஆக இந்த கை விட்டுன்றதால் ஊனம்னு கன்சிடர் பண்ணி இவனை பலி இல்லாமல் நிப்பாட்டாங்க. விட்டுன்னு ராஜா வேகமாக ஓடிட்டார் இந்த காட்டு மராணிக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக. ஓடி வந்து பார்த்தாரு, இவங்க படையெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ராஜா எங்கே போயிட்டீங்க எங்கடா போயிட்டீங்க நீங்கள்? அப்போ ஓடி ராஜாவை பார்த்து ராஜாட்ட துணிவெல்லாம் கொடுத்து எங்கள் ராஜா மாட்டிக்கிட்டீங்க. இல்லைப்பா நான் தெரியாமல் போய் பகுதி மாறி எங்கேயோ போயிட்டேன், ஒரு காட்டு மாட்டை மாட்டிக்கிட்டேன். நல்ல வேளை இந்த விரல் வெட்டுன்றதால அதாவது அங்கே இனமாக இருக்குங்க பலி கொடுக்கூடான்னு சொல்லிட்டு என்னை பலி கொடுக்காமல் தப்பிச்சாங்க. நான் ஓடி விட்டேன். போகும்போது அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா இந்த மந்திரி சொன்னானே விரல் வெட்டும்போது எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னானே. இப்போ புரிஞ்சு போச்சு அவருக்கு. உள்ள சபைக்கு வராரு. அந்த மந்திரி கூப்பிட்றா, மந்திரி தெரியாதனமா அவனை சொல்லிட்டேன், எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னது வாஸ்தவம் தான்ப்பா. இந்த விரல் வெட்டப்பட்டதால் யாரோ ஒரு காட்டு மராண்டி குரூப்பு எனக்கு காளிக்கு பலி கொடுக்காமல் விட்டாங்க. சந்தோஷம். ஆமாம், எனக்கு எல்லாம் நன்மைக்கு நடந்து போச்சு. இந்த விரலால் வெட்டப்பட்டதால் எனக்கு நடக்கலை. எல்லாம் நன்மைக்கு எனக்கு ஜெயிலில் ஒன்று அமிச்சேன். நீ சொன்னியே உன்னை ஜெயிலில் தான் அமிச்சேன், உனக்கு எப்படி நன்மைக்குனாரு. அவன் சொன்னான், ராஜா நல்ல வேளை எனக்கு நீங்கள் என்னை ஜெயிலில் ஜெயிலுக்கு அமிச்சிங்க. நான் மட்டும் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் உங்கள் கூடவே வந்திருப்பேன். என்ன அவங்க பலி கொடுத்துருப்பானுங்க, உங்களை விட்டுருப்பாங்க. நான் உங்களை திருப்பி பின்னாடி ஓடி வந்திருப்பேன். என்ன பலி கொடுத்துருப்பாங்க, நான் மாட்டேன்ருப்பேன் இல்லையா? அதுக்காக தான் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன். அதுக்கு சொல்ல வரணுங்க, ஒரு காரணமாக தான் கடவுள் ஒரு காரியம் செய்கிறார். நாம் நினைக்கிறோம் நாம தான் செய்கிறோம், நாம் செய்கிறது அல்ல. எவ்ரிதிங் இஸ் ப்ரீரிட்டன்ட் அண்ட் நாட் ரீரிட்டன். ஏற்கனவே எழுதப்பட்ட காட்சியைத்தான் நாம் அடிக்கிறோம், சின்னமாக நம்பணுங்க. அதாவது இதுதான் சத்தியம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நாம் விழிக்கலை. எத்தனையோ பேர் விழிக்காமல் போயிடுறாங்களே, எத்தனையோ பேர் முன்னாடி இன்றைக்கி இல்லாமல் போயிடுறாங்களே, திடீர்னு வாழ்ந்தவங்க வாழாமல் போயிடுறாங்க. எப்படி வாழாமல் போயிடுறாங்க? எல்லாம் யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஏக்கிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு அவனை நம்ம சரணாகித்தம் அடைஞ்சோம்னா, அப்பா எல்லாரும் ஏக்கிட்டுக்கு இறைவா சூரியன் உதிக்க வைக்கிற, சாயங்காலம் சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது, இதெல்லாம் யார் பண்ணுறான்னு தெரியலன்னு நம்பலாமல் இருக்கல்லப்பா. உன்னை நம்புறேன்னு அப்படி நான் பார்க்குறேன், என் கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன், வாயார உன் புகழ பாடுறேன். அப்படி இருக்கும்போது என்னை இயக்கிறதே நீ தான், இயக்கக்கூடிய நீ ஆகிய தெய்வமே என்னை சரியான வழியில் கொண்டு போ, எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரி மனசை தெய்வம் பண்ணிக்கிட்டு ஒரு கல்யாணம் நடக்கலையா காரணமாக தான். நிச்சயமாக நல்ல இடத்துல பொண்ணு அமையும், நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமையும். ஒரு பிஸ்னஸ் இப்போ போலியா, இன்றைக்கி தான் பிஸ்னஸ் எப்படி நாளைக்கு ஓஹோன்னு போகும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்பிக்கையோட ஒரு காரியம் தொடங்கணும்னா, ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்யணுங்க. இந்த ஞாபகங்கிறது ஞானம், பக்தி, கடமை. ஞானம், பக்தி, கர்மம். இந்த பக்தியை இந்த ரெண்டு பக்கம், இந்த பக்கம் ஞானம், இந்த பக்கம் கர்மம். பக்தியாக ஞானத்தையும் அடைய முயற்சிக்கணும், கர்மத்தையும் ஒழுங்காக செய்யணும். ஆக பக்திங்கிற சென்டரில் கையில் வச்சுக்கிட்டு அந்த பக்தியோட நம்ம காரியம் செஞ்சோம்னா சக்ஸஸ் வாசல் கதவை தட்டும். ஸோ மனோதைரியங்கிறது நம்ம முக்கியம். அந்த வகையில் எல்லோரும் மனோதைரியத்தை நம்ம வாழ்ந்து இறைவனை நினச்சி சந்தோஷமாக இருப்போங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.